نصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما صدق الله المولانا العظيم சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய மறுமையில் தன் பெற்றோர்களுக்கு ஒளியினாலான கிரீடத்தை தந்து இன்ன பிறரை தன் பெற்றோர்களை அண்ணாந்து பார்க்க வைத்து அவரை கண்ணியப்படுத்தி அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தையும் பெற்றிருக்கக்கூடிய சங்கைமிகு ஆலிம் பெருமக்களாகிய இந்த பள்ளிவாசனுடைய மரியாதைக்குரிய ஹஸரத் அவர்களே, நடுவர்களாக இருந்து சுருக்கமாக சிறப்பாக வாழ்த்துறை தந்து தம் இருப்பிடம் அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஆலிம் பெருமக்களே மற்றும் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அழகான நிகழ்ச்சிகளுக்கு தலைமையேற்று நடாத்தி தரக்கூடிய கண்ணியமிகு இந்த பள்ளிவாசலுடைய தலைவர் அவர்களே, நிர்வாக குழு, செயற்குழு மற்றும் ஜமாத்தினர்களே, கிராக் மோதி அமர்ந்திருக்கக்கூடியவர்கள், கீதம் வாசித்த நம்முடைய பிள்ளைகள், வரவேற்புரை தந்த அருமை சகோதரர், நன்றிகளை வழங்க இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அத்துணை பேருக்கும் மாத்திரமில்லாமல் நல்ல நிகழ்வுகளுக்கு தங்களுடைய நேரங்காலங்களை ஒதுக்கி இந்த நலவான விஷயங்களிலிருந்து நாம் என்ன படிப்பினை பெறப் போகிறோம் என்பதை கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே அத்துணை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை சலாத்தினை எடுத்துச் சொல்லி என்னுடைய உரையினை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்லாம் ஹஸரத் கொஞ்சம் அதிகமாகவே பில்டப் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்குலாம் பெரிய தத்துரூபமாக பேசக்கூடிய ஆள்லாம் ஒன்றும் இல்லை. எப்பவுமே பொதுவாகவே ஒருவரை அறிமுகம் செய்யும் பொழுது நல்ல விதமாக அறிமுகம் செய்வது இயல்பு. கொஞ்சம் பெருசா காட்டினா தான் அவங்கள்ட்ட சின்னதா வந்தா கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது அதுதானே, நீங்க அங்க போயிருக்கீங்களா, அங்க போன ஃபால்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமா இருக்குமாக்கு அப்படின்னு நம்ம கிட்ட ஒருத்தர் சொல்வார். அப்படியா, நம்மளும் வைக்கணும்னு போவோம். லேஸ் மாசா ஊத்திட்டு இருக்கோம். இன்னும் அவ்வளோ பெருசா சொன்னாங்க, லேஸ் மாசம், சரி பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ் வந்தாச்சு, கொஞ்சம் குளிச்சுட்டு போயிடுவோமே அப்படின்னு மனசை கொஞ்சம் சாந்தப்படுத்திக்கும். இப்போ அந்த மாதிரி ஹஸரத் கொஞ்சம் பெருசாக சொல்லியிருக்கிறாங்க, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படி நீங்கள் ரொம்ப பெருசாலாம் எதுவும் எதிர்பார்த்துடாதீங்க. அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயங்கள், அல்லாஹ் நாவல எதை வெளிப்படுத்துகிறானோ அது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக அல்லாஹ் ஆக்கி தர வேண்டும், உங்களுக்கும் எனக்கும். அதே போன்று நம்முடைய ஜெய்னி ஹஸரத் அவங்க பேசுறத பார்த்தது எனக்கு பேச வந்ததெல்லாம் மறந்து போச்சு. பழைய ஞாபகங்கள் போயிடுச்சு, மதசால ஓதன காலங்கள். அப்புறம் இந்த பிள்ளைகளுடைய பேச்சை பார்த்ததும் உண்மையிலேயே ரொம்ப அழகான வார்த்தை பிரயோகங்கள், அதுவும் கடைசியில அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரை பற்றி இந்த குழந்தை வாசிச்ச வார்த்தைகள் இருக்குதே, ரொம்ப அற்புதம். அல்ஹம்துலில்லாஹ் மெனக்கிட்டு இருக்கிறாங்க ஹஸரத் அவங்க, மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளில் இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடப்பதற்கு எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு எல்லோருமே செய்திருக்கிறார்கள், மாஷா அல்லாஹ். அதுல அஸ்லாம் ஹஸரத் அவர்களுடைய பங்களிப்பும், நிர்வாக பெருமக்களுடைய ஒத்துழைப்பும், பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பும் மிகுந்த போற்றுதற்குரியது, அல்ஹம்துலில்லாஹ். சரி, நம்ம வருவோம் இன்ஷா அல்லாஹ் விஷயத்துக்குள்ள. அன்றைக்கும் இன்றைக்கும் ரமதானிய குடும்பம் பொதுவாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், சரி இன்ஷா அல்லாஹ் தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாங்க சொல்றாங்க, அந்த அழைப்புக்கு நாம் பதிலளிப்போம். அல்ஹம்துலில்லாஹ்.
தஹியத்துல் இஸ்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுடைய ஆரம்பத்தை நமக்கு சொல்லித் தரும்போது, வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுடைய ஆரம்பத்தை சொல்றார், நம்முடைய ஆரம்பம். ஆனா மனிதர்களுக்கு பொதுவாகவே என்னவெல்லாம் அதிகமா இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் பெருமை அதிகமா இருக்கும். நம்முடைய கிரேடை பொறுத்து, நம்முடைய அந்தஸ்தை பொறுத்து கொஞ்சம் கர்வம் இருக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய ஆளு அப்படிங்கிற சிந்தனையும் இருக்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரம்பத்திலே அதை உடைச்சு விடுறான். நீ எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற விஷயத்த நமக்கு முதல்ல சொல்லி தரான். வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும், உங்களுடைய தாயினுடைய கருவறையிலிருந்து நீங்க வெளியே வரும் பொழுது லா தஅலமூன ஷைஆ, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்ப நாம டாக்டரா இருக்கலாம், இப்ப நாம என்ஜினியரா இருக்கலாம், இப்ப நாம நிறைய கல்வி படித்த அறிவாளியாகவும் இருக்கலாம், அறிவுஜீவியாக இருக்கலாம், அப்துல் கலாம் மாதிரி பெரிய விஞ்ஞானியாகவும் இருக்கலாம். ஆனா இதுவெல்லாம் பின்னாடி வந்ததே ஒழிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்த ஒரு விஷயங்கள். ஆனால் நாம் தாயினுடைய கருவறையிலிருந்து வெளிவரும் பொழுது இதுவெல்லாம் எதுவுமே தெரியாத, எதுவுமே இல்லாத ஞான சூன்யமாக நாம் இருந்தோம் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கங்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க லாஷை, ஒன்றுமே இல்லாமல் இருந்து ஒன்றுமே தெரியாமல் இருக்கக்கூடிய நிலையில் உங்களுடைய தாயினுடைய கருவறையிலிருந்து துனியாவுக்கு வந்தீங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு செவிப்புலனையும் பார்வையையும் சிந்திக்கக்கூடிய ஆற்றலையும் தந்தான். அடுத்து சொல்லுவான், இதை ஏன் நான் தந்தேன் அப்படின்னா லஅல்லகும் தஷ்குரூன் அப்படின்பா. உங்களை நான் படைச்சேன் அப்படிங்கிற விஷயத்த சிந்திச்சு ஆய்வு செய்து எனக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லவனா நீ இருக்கணும் அப்படின்னு ரப்பல் ஆலமீன் நமக்கு விரும்புகிறான். இப்ப சில வாய்ப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான். அல்லாஹ்வுக்கு நம்ம நல்ல பிள்ளையா நாம இருக்கணுங்கல்ல. நான் பொதுவா என்னன்னு சொன்னா, துனியாவிலுமே நம்ம நிரந்தரமாக வாழ போறது இல்லை. ஒரு நாளைக்கு நம்ம பேக்கிங்லாம் முடியும், நாம அல்லாஹ் ரப்பல் ஆலமீனோட அழைப்பின் பேர்ல போவோம் இல்லையா? அப்படி போகக்கூடிய சமயத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய புறத்திலிருந்து நம்மை சந்திக்க வரக்கூடிய மலக்குல் மௌத் நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் வரணும். அஸ்ஸலாமு அலைக்கும் பாவா, நல்லா இருக்கீங்களா, அல்லாஹ் தஆலா டைம் கொடுத்துட்டான் போலாம வரையிலா அப்படின்னு நல்ல மாதிரி வந்துட்டு நம்மகிட்ட சலாம் சொல்லிட்டு நல்ல மாதிரி வரணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னா, நாம கொஞ்சம் அல்லாஹ் இடத்துல நல்ல பிள்ளையாக இருக்கணும். நல்ல பிள்ளையாக நாம எப்ப இருப்போம் அப்படின்னா, அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் பொழுது, பேசுவதனால் அல்ல. நாங்க பதில் காலத்தை பார்த்தோம் அப்படின்ட்டு நிறைய பேர் வீரவசனம் பேசுவோம் இல்லையா? ஆனா பதில் போர்க்களம் என்பது எவ்வளவு பயங்கரமான உக்கிரமானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த காலத்துல வெயில் அடிச்சா நோம்பு போட்டுரும், கடுமையான உஷ்ணம் அஜர்த்து, ஏங்க நோம்பு வைக்கலையா, வெயில் அஜர்த்து, திடீர்னு 12 மணிக்கே தாங்க எடுத்துறது அப்படின்னு நம்ம பேசுவோம். ஆனா அங்க பேசினா பதில் போர்க்களத்தை கண்டவர்கள் நாங்கள், திப்பு சுல்தானின் வாரிசுகள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாரிசுகள். ஆனா பத்ர் போர்க்களத்துல எவ்வளவு வேகமா இருந்தாங்க அப்படின்னு தெரியும். ஆனா அந்த பத்ர் போர்க்களத்தில், பத்ர் போர்க்களம் என்பது ரமதானிய காலத்தில் நடந்தது இல்லையா? ரமதானிய காலத்தில் நோன்பு பிடித்துக் கொண்டுதான் சீதை பெருமக்கள் அந்த உஷ்ணத்துல போர் செய்தார்கள், வெற்றி வாங்கி சூழ்நார்கள் என்பது வரலாறு. ஆனா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இப்ப சூழ்நிலை கொஞ்சம் உஷ்ணம் அதிகமானால் நாம் என்ன செய்வோம் என்றால், பத்ர் போர்க்களத்தை கண்டவர்கள் என்பதாக வாயில் சொன்னவர்கள் நோன்பு பிடிக்காம விட்டுருவோம். கடுமையான உஷ்ணமா இருக்குது, வேலை அதிகமாக இருக்கிறது என்பதாக சொல்லி நோன்பை விடக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம ஆளாயிருவோம். சில பொழுதுகள் இப்படி இருந்தா அல்லாட்ட நல்ல பேர் எடுக்க முடியாது. இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட வரும்போது மலக்குல் மௌத் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு வர மாட்டாங்க. ஆனா சண்டால வா போலாம் என்று சொல்லி தான் வேகமா வருவாங்க. மலக்குல் மௌத் நம்மை சந்திக்கும் பொழுது இன்முகத்தோடு மகிழ்ச்சிகரமாக சலாம் சொல்லி உன்னுடைய தவணை முடிந்தது வா போகலாம் என்பதாக அன்பாக அழைக்கக்கூடிய அந்த சூழ்நிலை நமக்கு வர வேண்டுமே. ஆனால் நாம் அல்லாஹ்விடத்தில் பிரியத்திற்குரியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு பிரியத்திற்குரியவர்களாக நாம் இருக்க வேண்டுமே. ஆனால் பிரியத்தை ஏற்படுத்தக்கூடிய கால சூழ்நிலைகள் சிலதை அல்லாஹ் நமக்கு தருவார். அந்த நேரத்துல அவனுக்கு ஒப்பான வழியில் அவன் தரக்கூடிய அந்த சான்ஸை முறையாக பயன்படுத்தி கொண்டோமே ஆனால் பிரியத்திற்குரியவர்களாக ஆகலாம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பதாக சொல்வார்கள் எல்லாம். வாய்ப்பு வரும்போது வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுவர் சிறந்த நடைமுறைக்கு ஆளாகிடுவார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை தருகிறார் ரமதானிய காலம். ஏன் இன்ன பிற நல்ல அமல்களுக்கெல்லாம் கூலி கொடுக்கக்கூடிய அந்த வேலையை ரப்புல் ஆலமீன் மலக்கிடத்துல ஒப்படைக்கும் பொழுது
நோன்புக்கு மாத்திரமே நானே கூலி என்பதாக சொல்றான் இல்லையா? நானே கூலி என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்றான். வேற எந்த இபாதத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு ரமதானிய காலங்களில் நாம் பிடிக்கக்கூடிய நோன்புக்கு உண்டு. நோன்பு பிடிப்பது என்பது என்ன என்று சொன்னா, ஒரு நேரம் சாப்பிடாம ஒரு பகல் பொழுது தண்ணி குடிக்காம இருக்கும், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. சகர்ல சாப்பிட்டுறோம், தண்ணி குடிச்சிடுறோம், பின்ன நீர் துச்சதுக்கு அப்புறம் ஆடி தொழுக போயிடும், பகல் முழுவதும் கொஞ்சம் தண்ணி குடிக்காம இருக்கிறது, அவ்வளவுதான். மதிய நேரம் சாப்பிடாம இருக்கும், அவ்வளவுதான். ஆனா மகரிபுக்கு பிறகு மகரிபுடைய நேரத்துல நோன்பு தரக்கூடிய நேரத்துல என்னென்னலாம் மிஸ் பண்ணி வச்சிருந்தோம் பகல் பொழுதுல, ரமதான் அல்லாத காலங்களில் கூட நம்ம அவ்வளவு சாப்பிட மாட்டோம் இல்லையா? யதார்த்தம். அவ்வளவு பரக்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செஞ்சிருப்பான். அல்லாஹ் அவ்வளவு. அதனால்தான் ஷஹ்ருன் முபாரக்குன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரமதான் அல்லாத காலங்களில் எதையெல்லாம் நம்முடைய நாவு சுவைக்காதோ அத்துணையையும் ஒரே நேரத்தில் சுவைக்கக்கூடிய பரக்கத்து நோன்புடைய காலத்தில் உண்டு. ஆகவே தான் அது ஷஹ்ருன் முபாரக்குன் என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. எல்லா பரக்கத்தும் கிடைக்கும். என்னென்ன பரக்கத்துகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வையகத்தில் வைத்திருக்கிறானோ எல்லா பரக்கத்துகளையும் ஒன்று சேர்த்திருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் ரமதானே முபாரக். அந்த ரமதானில அல்லாஹ்வுக்கு உவப்பாக நாம் ஆயிட்டோம் அப்படின்னா, அவருடைய பிரியம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, நம்மை சந்திக்கும் போது மலக்குல் மௌத் சிரித்த நிலையில முறைப்பார். நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் முன்னால் அப்படித்தானே இருந்தது, நம்முடைய முன்னோர்கள் அப்படித்தானே இருந்தாங்க. நம்முடைய ராஜிமார்கள் ராதாமார்கள்லாம் பகல் பொழுதெல்லாம் விவசாயம் வேலை செய்வாங்க. எங்க பகுதியெல்லாம் கிராம பகுதி தானே, பகல் பொழுதெல்லாம் விவசாயம் செய்தாலும் கூட நோன்பு விட மாட்டாங்க. விவசாயம் செய்தாலும் கூட, வெய்ய காலத்துல விவசாயம் செய்தாலும் கூட நோன்பு பிடித்தவர்களாக கடைசியில அப்படியே நடந்து வரும்போது தள்ளாடிட்டே வருவாங்க. எப்போ அங்கே நீயத்து ஓதப்படும், நோன்பு திறப்பதற்காக நீயத்து ஓதப்படும் என்பதை காத்திருந்து அந்த நோன்பை திறக்கக்கூடிய சமயத்தில் அவனுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓய்வு களைப்பெல்லாம் போனதுக்கு அப்புறம் முக மலர்ச்சி ஏற்படும் பாருங்க. அந்த முகத்துல மலர்ச்சி ஏற்படுவதோ இல்லையோ, அவருடைய முகத்தில் மலர்ச்சி ஏற்படுவதற்கு முன்னால் ரப்புடைய முகத்தில் மலர்ச்சி ஏற்பட்டுவிடும். அந்த அளவுக்கு இருந்தாங்க நோன்பு பிடிப்பது விஷயத்துல. தாய்மார்கள் குழந்தைகளுடைய விஷயத்துல, சிறு குழந்தைகளுடைய விஷயத்துல அதிகாலையிலேயே எழுப்பி வைத்து விடுவார்கள். நம்ம பிள்ளைகளும் சொல்லும், நாமளும் சொல்லி இருப்போம், காலையில நீங்க நோன்பு வைக்கிறீங்க, எங்களை எழுப்பி விடுங்க. ஆனா அதுல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, நாம சகல சாப்பிடுவோம், காலையில அவங்க நாஷ்டாவும் சாப்பிடுவோம். ஆனாலும் கூட அந்த நாஷ்டா சாப்பிட்டாலும் கூட நோன்பு முடிஞ்ச சில பொழுதுகள் கிராம பகுதியில இந்த பசங்க என்ன செய்யணும்னா, புளிய மரத்துல இருந்து புளியங்காயை சாப்பிடுவாங்க. கிராமத்துல இருந்து நீங்க அனுபவிச்சிருக்கலாம், புளியங்காய் அது நாவல போட்டு சுவைக்கும் போது அவ்வளவு அருமையாக இருக்கும். சின்ன பிள்ளைல சகர சாப்பிடுவாங்க பசங்க. சகர சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே ஊர்வலம் போவாங்க. ஊர்வலம் போயிட்டு காலையில வரும்போது டக்குன்னு 2 கீழே விழுந்து எடுத்து வாயில போட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சாப்பிட்டு முடிச்சுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுக்கோங்க, அடடா நான் நோன்பு வச்சுட்டோமே, நோன்பு வச்சிருக்கேன், அப்ப நோன்பு முறிஞ்சிருச்சு, இனி நாம போய் காலையில நாஷ்டா சாப்பிட வேண்டியதா அப்படின்னு வீட்டுல வேகமா வந்தா அம்மா மண்டையில ஒரு கொட்டு கொட்டுப்பாங்க. இது அல்லாஹ் உனக்கு கொடுத்தது, சாப்பிடல பரவாயில்ல, இப்படி தெரியாம சாப்பிட்டா மறந்து சாப்பிட்டா உனக்கு நோன்பு முடியாது, நீ நோன்பை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய காலங்கள் இருந்தது ஒரு காலம். ஆனால் இன்றைக்கு குழந்தைகளின் மீது இருக்கக்கூடிய அந்த பிரியத்தின் காரணமாக நோன்பு பிடிச்சா என் பிள்ளை இழைச்சு போயிருமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலேயே தாலாட்டு பாடி தூங்க வைக்கக்கூடிய பெற்றோர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்களே. ஒரு காலத்துல சுப தொழுகைக்காக எத்தனை பெற்றோர்கள் எழுப்பி அனுப்பியிருக்காங்க பள்ளிவாசலுக்கு. எங்க வீட்டுல 5 ஆம்பளை பசங்க, எங்க அம்மா காலையிலே சுபுக்கு முன்னாடி எழுந்து விட்டுரும், எந்திக்கெல்லாம் தண்ணி ஊத்துடும் மூஞ்சில, அப்படியே 5 பேரும் நைங்கன்னா போவோம் பள்ளிவாசல். இது எல்லா குடும்பத்திலும் பெரும் பகுதியான குடும்பத்தில் நடந்த ஒரு விஷயங்கள். இது நம்ம குடும்பத்தில் மாத்திரமல்ல, அந்த தெருவில் முஸ்லிம் இஸ்லாமிய குடும்பங்கள் இருக்கிறது என்றால், அந்த ஊரில் இஸ்லாமிய குடும்பங்கள் இருக்கிறது என்றால், எல்லா குடும்பங்களிலும் பெரும் பகுதியான குடும்பங்களில் குழந்தைகளை தொழுகைக்காகவும் நோன்புக்காகவும் அதிகாலையில் எழுப்பக்கூடிய சூழல் என்பது நிறைந்திருந்த காலம் போய், என் பிள்ளை ஓய்வெடுக்கட்டும், பகல் முழுவதும் படிக்கிறான். ஆனா படிக்கிறதுனாலேயே ரொம்ப கஷ்டப்படுறாங்க குழந்தைங்க. ஆனா இவ்வளவு சூழ்நிலையிலும் கூட இந்த பிள்ளைகளை இவ்வளவு தூரம் எப்படி உருவாக்குனீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. என்ன காரணம்னா, காலையில கொஞ்ச நேரம், இப்ப எங்க இவ்வளவு நேரம் மனசு நடந்தது, காலையில கால நேரத்துல சாயந்தரம் 2 நேரம். இந்த 2 நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த குறைவான நேரம், அந்த குறைவான நேரத்தில் இவ்வளவு தரமாக உருவாக்குவது என்பது மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய கிருபைதான். முந்தைய காலங்களில் மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த பெற்றவர்கள் இன்றைக்கு மார்க்கத்தை கடந்து துனியா ரீதியாக என்னுடைய பிள்ளை சிறந்த நிலையில் வர வேண்டும் என்ற அந்த ஆனந்தத்திலேயே நம்முடைய பிள்ளைகளுடைய காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது யதார்த்த நிலை. யாரும் மறுக்க இயலாது. மதரசாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ இல்லையோ,
கல்விக்கூடங்களுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் எந்த அளவுக்கு அந்த கல்விகளுக்கு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ அதை விட டபுள் மடங்கு அவர்களை கடைசி காலத்தில் நல்ல முறையில் பாதுகாக்கக்கூடிய, அவர்களை மன்னரைக்குள் வைத்த பின்னாலும் கூட அவர்களுக்காக சிந்தனையில் கொண்டு வந்து துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக வார்த்தெடுக்கக்கூடிய மதரசாக்களுக்கு 2 மடங்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது யதார்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ரமதானிய காலங்கள் என்பவை அல்லாஹ்வுடைய பிரியத்தை நமக்கே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம். அந்த வசந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்டோமையானால் நம்மை விட கை செய்தவர்கள் வேறு எவரும் இருக்க முடியாது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, மிம்பர் படியில ஏறக்கூடிய சமயத்துல மன்னதற்க ரமதான பலம் யூகல்லஹு, எவர் ரமதானை அடைந்ததற்கு பின்னால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ, இது ரிசுக்குடைய மாதம், பரக்கத்துடைய மாதம், எல்லா நலவுகளையும் உள்ளடக்கக்கூடிய மாதம், நம் பாவங்களுக்கு உண்டான பரிகாரத்துடைய மாதமும் கூட. ஆகவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றவர் சொன்னாங்க, ரமதானை அடைந்து பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் ஒருவர் ரமதானை கடப்பாரே ஆனால் நாசமாய் போகட்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றவர்கள். நாசமாய் போகட்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றவர்கள். மக்பூலியத்தான மக்பூலியத்தான துஆவின் சொந்தக்காரர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த துஆவுக்கு யார் ஆமீன் சொன்னாங்க? சய்யிதுல் மலாயிகா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆமீன் சொல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க துஆ செய்ய, இந்த மகத்துவமான துஆவும் அந்த துஆவுக்கு மேல ஆமீனும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு பயன்படுத்திக் கொள்ளலாம். இஸ்லாமிய சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்க நாம அல்லாஹ் ரசூலுடைய அன்பை பெறுகிறோமோ இல்லையோ, அல்லாஹ் ரசூலுடைய கோபத்தை அடைந்து விடக்கூடாது. சில நலவான விஷயங்களை நம்ம விடுறதே நமக்கு பெரிய பாவம். சில பொழுதுகள் நாம தொழுவு வர மாட்டோம். சில சமயங்கள்ல நீங்க பாருங்களேன், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், மா ஸலககும் ஃபீ ஸகர் என்பதாக நரகவாதிகளை பார்த்து சொர்க்கவாதிகள் கேட்பாங்களாம். நரகவாதிகளை பார்த்து சொர்க்கவாதிகள் கேட்பாங்களாம், மா ஸலககும் ஃபீ ஸகர், ஏப்பா நரகத்துக்கு வந்த, என்ன அப்படி பாவம் செஞ்ச அப்படின்னு. அப்ப அவர் சொல்லக்கூடிய பதில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, விபச்சாரம் செய்தேன் என்று சொல்ல மாட்டார், மது அருந்தினேன் என்ற வார்த்தையும் சொல்ல மாட்டார், வேறு விதமான பாவங்களை செய்தேன் என்பதையும் சொல்ல மாட்டார். லம் நக்கும் மினல் முஸல்லீன் என்று சொல்வார். நரகத்தில் நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நரகவாதியை பார்த்து சொர்க்கவாதி கேட்பார், ஏன் நரகத்துக்குள் வீழ்ந்தாய், என் பாவம் செய்தாய் என்பதாக அவர் கேட்கும் பொழுது, நரகத்தில் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நரகவாதி சொல்வார், லம் நக்கும் மினல் முஸல்லீன், நான் தொழக்கூடியவர்களில் இல்லை, நான் தொழாதவனாக இருந்தேன், முறையா தொழுகல. நலமான காரியத்தை செய்யாமல் விடுவதும் கூட நம்மை கொண்டு போய் நரகத்தில் சொருகும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். எவ்வளவு மகத்துவமான உம்மத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய உம்மத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லுவாங்க, ரொம்ப ஆச்சரியத்துக்குரிய ஈமான் யாரு தெரியுமா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் கேட்பாங்க. நாம் எல்லாம் ஈமான்தாரிகள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஈமானை கபூல் செய்வானாக. ரொம்ப ஆச்சரியத்துக்குரிய ஈமான் யாரது அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் கேட்பாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்லுவாங்க, மல்கமாவுடைய ஈமான் ரொம்ப ஆச்சரியத்துக்குரியது அப்படின்னு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல அவங்க ஈமான் கொள்ளவில்லை என்றால் தான் பெரிய ஆச்சரியம். ஏனெனில் அல்லாஹ்வினுடைய அனைத்து ரகசியமான படைப்புகளையும் பார்க்கிறாங்க, சொர்க்கத்தை பார்க்கறாங்க, நரகத்தை பார்க்கறாங்க. எல்லாத்தையும் பார்த்ததுக்கு பின்னால் ஈமான் கொள்ளவில்லை என்றால் தான் ஆச்சரியமே ஒழிய அவர் ஈமான் கொண்டதில் பெரும் ஆச்சரியம் இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுப்பார்கள். ஈமான் அன்பியா, நபிமாவுடைய ஈமான் பெரிய ஆச்சரியத்திற்குரியதா என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது அப்பவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள் ஈமான் கொள்வதில் பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. காரணம் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில பேர் அல்லாஹ்வோடு நேரடியாக சில பேர் பேசுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய புறத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹீயை கொண்டு வருவார்கள், வேதத்தை கொண்டு வருவார்கள், முஅஜிசாத்துகள் என்ற அற்புதத்தை நிகழ்த்த காட்டக்கூடிய வல்லமையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான். இத்தனையும் இருந்து நபிமார்கள் ஈமான் கொள்ளவில்லை என்றால் தான் ஆச்சரியமே ஒழிய அவர் ஈமான் கொண்டது பெரிய ஆச்சரியம் இல்லை அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமாவுடைய ஈமான் கூட பெரிய ஆச்சரியம் கிடையாதுன்னு சொல்லி மறுத்துருவாங்க. அப்போ எங்களுடைய ஈமான் பெரிய ஆச்சரியம் தானே யார சொல்லலாம் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கும்போது ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, நீங்க ஈமான் கொண்டதுல பெரிய ஆச்சரியம் என்ன இருக்கு? காத்தமுன் நபி, அல்லாஹ்வுடைய நபி இருக்கிறேன், குர்ஆன் இறங்குவதை நீங்கள் காண்கிறீர்கள், ஜிப்ரீல் வருகிறார் பார்க்கிறீர்கள், உங்களுக்கு பல்வேறு விதமான முஅஜிசாத்துகளை நான் காண்பிக்கிறேன், நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை என்றால் தான் பெரும் ஆச்சரியமே ஒழிய ஈமான் கொண்டதில் ஆச்சரியம் இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்தார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க,
மலக்குமார்களுடைய ஈமானும் பெரிய ஆச்சரியத்திற்குரியது இல்ல, நபிமார்களுடைய ஈமானும் பெரிய ஆச்சரியத்திற்குரியது இல்ல, எங்களுடைய ஈமானும் பெரிய ஆச்சரியத்திற்குரியது இல்ல. அப்ப யாரும் ஈமான் தான் ஆச்சரியத்திற்குரியது யார சொல்லலான்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கிட்ட சஹாபாக்கள் கேட்ட பொழுது ஏத்தி அலன்னாசி ஸமானுன், எங்க நம்ம பின்னாடி ஒரு சமூகம் வரும், பலம் இரணி மாமநபி, என்னை கண்டிருக்க மாட்டார்கள், ஆனாலும் கூட என்னை கொண்டு ஈமான் கொள்வார்கள். என்னை கண்டிருக்க மாட்டார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவதை கண்டிருக்க மாட்டார்கள், வேதம் இறங்கியதை கண்டிருக்க மாட்டார்கள், முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அற்புத காட்சிகளை கண்டிருக்க மாட்டார்கள், ஆனாலும் கூட என்னை கொண்டு ஈமான் கொள்வார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்களுடைய ஈமான் தான் ஆச்சரியத்துக்குரியது, அவர்கள் என்னுடைய சகோதரர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யாரை சொன்னார்கள் என்றால் நம்மை தான் சொன்னார்கள். நம்முடைய ஈமானை குறித்து ஸ்லாகித்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸ்லாகித்து சொல்லப்பட்ட ஈமானை எந்த அளவுக்கு சரியாக பாதுகாக்கிறோம் என்பது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய பெரிய கொஸ்டின். ரமலானை பற்றி உண்டான சிறப்புகள் எல்லாம் நிரம்ப உண்டு, நிரம்ப உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஹஜ்ஜுக்கு ஒரு சுப செய்தியை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ் மப்ரூர், ஒரு ஹஜ் மப்ரூர், அதனுடைய பிரதிபலன் அன்று பிறந்த பாலகனை போன்று மனிதனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு வருது. அதே போன்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்புக்கும் அடைமொழி சொன்னாங்க. ஒரு மனிதர் நல்ல நியத்தோடு இஹ்லாஸோடு நோன்பு நோற்று அல்லாஹ்வுக்காக அந்த நோன்பை சரியான முறையில் பயன்படுத்துவாரேயானால் அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று பாவம் மன்னிக்கப்பட்டு விடுகிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடைமொழியை சொன்னார்கள். எவ்வளவு தூரம் ரமலானுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்களாக நோன்பு பிடிக்கிறதுக்கு நாம தயாராகிறோம். அதில் கொஞ்சம் சோடையாக இருக்குது இந்த சமூகம், இஸ்லாமிய சமூகம் கொஞ்சம் சோடை போயிருக்கிறது. அல்லாஹ் சொன்ன விஷயத்தை செய்யாம விட்டாலும் அதாபக்குரியவர்கள் தான். தொழுகள்னா எப்படி நரகத்துக்கு போகிறதாக, நரகத்துக்குரியவர்கள் சொல்லக்கூடிய முதல் வார்த்தையே நான் தொடவில்லை என்பதாகத்தான். நம்முடைய பிள்ளைகளை மார்க்கத்தின்படி நடப்பதற்குண்டான வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி தந்து அதன் மூலமாக மார்க்கப்படி நம்முடைய பிள்ளைகளை தொடக்கூடியவர்களாக நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக நாம் ஆக்கவில்லை என்றால் நாம் என்ன செய்கிறோம் என்றால் நம் பிள்ளைகளை நரகத்துக்கு தள்ளி வரோம்னு அர்த்தம். யதார்த்தம் தானே. தொழுகைக்கு பிள்ளைகளை அனுப்புகிறோம்னா சொர்க்கத்துக்குள்ள அனுப்புறோம்னு அர்த்தம். தொழுகைக்கு நம்ம பிள்ளைகளை தயார் பண்ணி பள்ளிவாசலுக்கு அனுப்பலைன்னா எங்க அனுப்புறோம்னு அர்த்தம்னா நரகத்துக்குள்ள அனுப்புறோம். எல்லாம் பாதுகாக்க வேண்டும் மரியாதைக்குரிய பெருமக்களே. எவ்வளவு அழகான குழந்தைகள், எவ்வளவு சிறப்பான குழந்தைகள். அந்த குழந்தைகளை இவ்வளவு தூரம் மார்க்க ரீதியாக பயிற்சிகளை கொடுத்து வெல்கொள்ளும் போது இனி வரக்கூடிய காலங்களிலேயும் கூட ரமதானிய காலங்களில் சிறப்பான முறையில் நம் பிள்ளைகள், சஹாபா பெண்மணிகள் சொல்வார்கள், சஹாபி பெண்மணிகள் சொல்வார்கள், என் வீட்டு பிள்ளைகளை சின்ன குழந்தைங்க சகரு செஞ்சு முடிச்சதுக்கு முன்னாடி பகல் பொழுதில் பசி எடுக்கிறது என்பதாக அழுதால் என் வீட்டு குழந்தைகளுக்கு பொம்மைகளை கொடுத்து விளையாட செய்து விடுவோம். அப்படியே விளையாட செஞ்சு நேரத்தையும் காலத்தையும் கடத்தி விடுவோம் என்பதா. நம்ம வீட்டுல முன்னாடி அம்மா மகள் அப்படித்தான் செய்வாங்க. ஸ்கூல் போயிருப்போம், நோன்பு வச்சிருக்கூடிய சமயத்துல ஸ்கூல் போயிட்டு டயர்டா வீட்டுக்கு வருவோம். அப்போ உடனே டயர்டா இருக்குது, தாங்க இருக்குது, தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு ஆசைப்படுவோம். அப்படியே உமா என்ன செய்வோம், கொஞ்ச நேரம் படுத்துவோம், நேரம் போயிருப்பா, படுத்தும் அப்படின்பா. அந்த டயர்ட்ல கொஞ்ச நேரம் படுத்துக்குவோம், மாதிரி கொஞ்சம் முன்னாடி எழுப்பிடுவாங்க, டைம் ஆச்சு போய் நோன்பு திறக்க போகணும். அந்த குழந்தைகளுடைய சிரமத்தையும் கூட தங்களுடைய அறிவார்ந்த செயல்முறை நடைமுறையினால் ரொம்ப தூக்கி அழகாக மார்க்கத்தின்படி நடப்பதற்குண்டான வழியை வகுத்து தந்தவர்கள் அன்றைய காலத்து பெற்றோர்கள். ஆனால் இன்றைய காலம் என்பது குழந்தைகளின் மீது இருக்கக்கூடிய அதீத பிரியத்தினால் குழந்தைகள் படக்கூடிய துயரை, ஆனா உண்மையிலேயே குழந்தைகளை கஷ்டப்படுத்தி தான் வளர்க்கணும். சயின்டிபிக்கா உளவியல் ரீதியான விஷயம் என்னன்னு சொன்னா குழந்தைகளை கொஞ்சம் மன வருத்தப்படுத்தவர்களாகத்தான் வளர்க்கணும். கேட்டவனையே வாங்கி கொடுத்துடக்கூடாது, தப்பு செஞ்சு அடிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை விடவா நாம ரொம்ப பெரிய குழந்தைகள் மீது இரக்கம் காட்டக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய இரக்கத்துக்குரியவர்கள் என்பது நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை போன்று இரக்கமுடையவர்கள் எவரும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே சொன்னாங்க, முரு அவுலாதுக்கும் வஹும் அப்னாஉ சபஅ சினீன், 7 வயசான பிள்ளைகளை தொழுகைக்காக அனுப்புங்க, ஏவி விடுங்கள் என்பதா. வதுரிபுஹும் அலைஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை. காரூணிய நபி, இரக்கத்தை தன்னுடைய முதலீடாக கொண்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அல்லாஹ்வே சொல்வான் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய குணாதிசயத்தை ரவுஃபுர் ரஹீம் என்பதாக தன் சிஃபத்தை தன் வர்ணனையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இரக்கமுடையவர்கள்,
அன்பு பாராட்டக்கூடியவர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடைமொழியாக சொன்னான் ரப்புல் ஆலமீன். அவ்வளவு நேர்த்தியான அன்பு கொண்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய நாவிலிருந்து வந்தது வதரிபுஹும் அலைஹா, தொழுகைக்காக அடிங்க, வஹும் அப்னாஉ அஷ்ரஸிரி, 10 வயசானா அப்படின்னு. ஏன் அடிக்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? 10 ஆண்டுகள் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்துல சேவகம் செய்தார்கள். ஒரு நாளும் கூட ஏன் செய்தாய் இவ்வாறு, எதற்காக இவ்வாறு செய்தாய் என்பதாக அதட்டியதில்லை, திட்டியதில்லை என்பதாக நல்ல சர்டிபிகேட் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஊழியர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்பேற்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையுடைய விஷயத்துல குழந்தைகளை ஏன் அடிக்க சொன்னாங்க அப்படிங்கிற சிந்தனையை நாம் பார்த்திருக்கோமா? வீட்டில சாட்டியை மாட்டி விடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வாழ்த்து. என்ன காரணம்? ஷரியத்தின்படி, மார்க்கத்தின்படி நம்முடைய குழந்தைகளை வார்த்தெடுக்கும் பொழுது நாளை மறுமையில் கடுமையான நரகத்துக்குரிய அந்த வேதனையை சுவைக்காமல் இருப்பதற்காக இன்றைக்கு நாம் அடியை போறோம். இன்னைக்கு நாம குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் மார்க்க ரீதியான விஷயங்களுக்கு அன்னைக்கெல்லாம் நடந்தது. சில பொழுதுகள் தொழுகைகளை வேணும்ட்டே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய தாய்மார்கள், நாங்களும் கொஞ்சம் அனுபவிச்சிருக்காரு, அந்த அனுபவத்தினால சொல்றேன், தேடி வந்து அடிப்பார்கள். கிரவுண்ட்ல விளையாண்டுருப்போம், மகரிபுடைய நேரம் ஆகிடும். கிரிக்கெட்லாம் இன்னைக்கும் மோகம் ஜாஸ்தியா இருக்கு, அன்னைக்கும் மோகம் ஜாஸ்தியா இருந்துச்சு. ஸ்கூல் டெஸ்ட்ல படிக்கக்கூடிய சமயங்கள்ல கிரிக்கெட் விளையாடணும் அப்படிங்கிற ஆதங்கத்துல, ஆர்வத்துல, ஆசையில அந்த மகரிபுடைய நேரம் ஆகக்கூடிய சமயத்திலேயும் கூட கிரவுண்ட்லயே சுத்திட்டு இருப்போம். பெற்றோர்கள் வருவார்கள், ஏன் மகரிபுடைய நேரம் பாங்க சொல்ல போகிறார்கள், இன்னும் ஏன் வரவில்லை வீட்டுக்கு என்பதாக குச்சியை கொண்டு வந்து திறத்தக்கூடிய சூழல்கள் எல்லாம் அன்னைக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு என்னமோ அது வீட்டுக்குள்ளேயே பிள்ளைகள் இருந்தாலும் கூட பள்ளிவாசலை நோக்கி தள்ளுவதற்கு என்னமோ அவ்வளவு கஷ்டமா இருக்குது பெற்றவங்களுக்காக. ஏன் நம்முடைய பிள்ளைகள் நரகத்துக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ, நரகத்துக்கு போய்விட வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறோமோ, அப்படி ஆசைப்பட்டால் தான் மார்க்க ரீதியான விஷயங்களில் நம்முடைய பிள்ளைகளை வளைப்பதற்கு நாம் சங்கடப்படுவோம். சொர்க்கத்துக்குள்ள போகணும், என் பிள்ளை என்னுடைய மன்னரைக்கு அருகாமையில் நின்று என் தகப்பனார், என் தாய், இறைவா என் தாயினுடைய தகப்பனுடைய மன்னரையை விசாலமாக்கி தாய் என்பதாக துஆ செய்ய வேண்டும் என்ற நல்லுணர்வு நமக்கு இருக்குமே. ஆனால் எல்லா விஷயங்களிலேயும் நம்முடைய பிள்ளைகளை வளைச்சிருவோம் நிச்சயமாக. அதுல கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும் பிள்ளைகளுக்கு. அந்த சமயத்துல கொஞ்சம் திட்டலாம், கொஞ்சம் அடிக்க வேண்டியிருக்கும். அந்த சூழ்நிலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய விட்டும் காணாமல் போய்விடுகிறதோ. அசர்த்து சரியில்லை அப்படின்றவாங்க ஒரே விஷயத்துல. நெசமா தான் நிறைய இடங்கள்ல நடக்குது. ஒரு அசர்த்து என்ன பண்ணாங்க, அவங்க 5 வருஷமா அவங்க பிள்ளையார் சொல்ல இமாமா இருந்தாங்க. அப்போ நிறைய அந்த பிள்ளைகளுக்கு நிறைய அஸ்லம் அசத் அந்த மாதிரி பிள்ளைகளை ஃபுல்லாக நல்லா வளர்த்துட்டு வந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அசத்து மகள்கிட்ட அந்த குழந்தை இருக்கிறது என்னமோ அந்த 1 மணி நேரம் தான். மீதி இருக்கக்கூடிய 23 மணி நேரங்களும் நம்மிடத்திலையும் ஸ்கூல் டெஸ்ட்லையும் பிள்ளைகள் இருக்குது. அந்த 1 மணி நேரத்துல அந்த குழந்தைகளை சிறந்தவங்களாக வார்த்தெடுக்க வேண்டும் என்பது எவ்வளவு சிரமமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம கவனிச்சு கொள்ளலாம். அப்போ அந்த அசத்து 15 வருஷம் இமாமத் பண்ணாங்க. இமாமத் பண்ணக்கூடிய சமயத்துல நல்லபடியா பிள்ளைகளை பூரா மார்க்கத்தை சொல்லி வளர்த்துட்டு வந்தாங்க. அதுல ஒரு பையன் தப்பி தவறி என்னவாச்சு, போடுற விதை எல்லாமே நல்லா வந்து ஏதாவது ஒரு விதை கொஞ்சம் போயிச்சு போகுது இல்லையா, வச்சு நடக்கூடிய எல்லா மரங்களும் நல்ல முறையில கடி தரக்கூடிய மரங்களாக வளர்ந்து இருப்பது இல்லை, ஏதாவது ஒண்ணு பட்டு போயிடும்ல. அந்த மாதிரி ஒரு பையன் கொஞ்சம் மதுபானத்தை இறந்தக்கூடிய பிள்ளைகளா ஆயிட்டான். அப்ப இவங்களுக்கு கொஞ்சம் ஆதங்கம் போச்சு. அதுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, போய் பசுக்குன்னு நம்ம கிட்ட படிச்ச பையன் தானே, நம்ம பிள்ளை மாறதுன்னு ஓங்கி ஒரு அடி அடிச்சு போட்டான். ஏண்டா என்ன மாதிரி ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு நீ இப்படி தாராயத்தை குடிச்சு போட்டு ரோட்ல சுத்திட்டு இருக்கியே, இது எவ்வளவு பெரிய பாவமான காரியம், நரகத்துக்கு போயிருவே, ஈமான் இல்லாம மூத்தா போறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரு அடி அடிச்சு போட்டாங்க. வேகமா தகப்பனார் வந்தாரு, என் பிள்ளைய நானே அடிச்சதில்லை, நீ எப்படியும் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதத்துக்கிட்ட சண்டை. அஜத்து எதுக்காக அடிச்சாரு அப்படின்னு சொன்னா, ஏதோ இவருடைய சுயலாபத்துக்காக அடிக்கல. இவ்வளவு காலங்கள் மெனக்கட்டு அந்த குழந்தைக்கு நல்லது எது தீயது எது என்பதை எல்லாம் சொல்லி கொடுத்து வாற்றுத்த பின்னாலும் கூட நம் கைமீறி ஒரு குழந்தை மதுபானத்தை போதையில் ஊறி திளைக்கிறது. இது நரகத்துக்கு போகக்கூடிய செயல். அந்த விஷயத்தை அந்த குழந்தைக்கு அடி மூலமாக நிரூபித்த பொழுது, சாத்தியப்படுத்த போது பெற்றவங்க அன்னைக்கு என்ன செஞ்சுட்டாங்க, என் பிள்ளை எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டார். இந்த மாதிரி சூழ்நிலை சில பெற்றவர்கள் இடத்துல இருக்குது. அது என்னவாகும்னு சொன்னா, அந்த குழந்தைகளை வேறு விதமான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகும். என்னுடைய அனுபவத்தில் கண்ட விஷயங்கள், எந்த பிள்ளைகளை எல்லாம் மதர்சா உஸ்தாமார்கள் கண்டிக்கிறார்களோ, கண்டிப்பதை பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அந்த குழந்தைகள் எல்லாம் பின்னாடி சூப்பரா இருக்கும். நெசமா இன்னைய வரைக்கும் நான் சில இடங்கள்ல பார்க்கக்கூடிய விஷயம், என்னுடைய அனுபவத்திலும் பார்க்கக்கூடிய விஷயங்கள்,
பிள்ளைகள் மார்க்க ரீதியான விஷயங்கள்ல நோன்பு பிடிக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், தொழுகையுடைய விஷயமாக இருக்கட்டும், குர்ஆனை ஓதக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இந்த விஷயங்களில் எல்லாம் உஸ்தாதுமார்கள் கண்டிக்கும் பொழுது அந்த கண்டிப்புக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கக்கூடிய குழந்தைகள் பின்னால ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. ஆனா அதே சமயம் உஸ்தாதுமார்கள் கண்டிக்கக்கூடிய சமயத்துல இவர் எதுக்கு எம்புள்ளைய கண்டிக்கிறாரு, இவரா சோறு போட்டு வளர்க்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். அது என் கதையில ஒண்ணுச்சு. அப்படிதான் ஒரு பையன் இருந்தான். அவனை தொழுகைக்கு வரான்னு சொல்லி போட்டு பாதம்பி தொழுகைக்குன்னு சொல்லி அழைச்சிட்டே இருக்கேன். ஒரு நாள் கொஞ்சம் வேகமா கூப்பிட்டு ஒரு அடி அடிச்சு போட்டேன்னு வைங்களேன். சும்மா வரவே மாட்டேங்கிறிய தொழுகைக்கு, சொந்த ஊர் தானே, எல்லாம் மாமன் மச்சான் அண்ணன் தம்பிங்க தான் நம்ம ஊர்ல இருக்காங்கள. அப்படி அந்த உறவு முறையிலையும் உஸ்தாத் என்ற அடிப்படையிலையுமே ஒரு அடி அடிச்சு போட்டேன். அடிச்சு போட்டோன்னா அவங்க ராஜிமா சொல்லி அனுப்புது, இந்த ஆள் எதுக்கு என் புள்ளி அடிக்கிறாரு, இவர் அச்சோர் போட்டு வளர்க்கிறாரு, இல்லை இவர் அடிக்கிறதுக்காக நாங்கள் பெற்று விட்டுருக்கோமா, யாருன்னா அவங்க ராதி. இப்போ என்ன வாச்சு மேட்டர் அப்படின்னா, வேறு விதமாக போயிட்டான் அந்த பையன், வேறு விதமாக போயிட்டான். முளைச்சு போனவன் இவ்வளவுதான் தான் இருப்பான். அவன் வளர்ச்சி கூட இல்லை, இவ்வளவுதான் இருப்பான். ஆனா அவனுடைய வாழ்க்கையுடைய தரம் என்பது தரம் கட்டதாக மாறி போனது, தரம் கட்டதாக மாறி போனது. என்ன காரணம்? கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கக்கூடிய ஆசிரிய பெருந்தகைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் ஒத்துழைப்பு கொடுக்காமல், உன்னை அடிக்க மாட்டாருக்குமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவன் செய்யக்கூடிய தவறுக்கு ஆதரவு கரம் நீட்டக்கூடிய நிலை என்பது சில இடங்களில் இருக்கிறது. அப்படி போகக்கூடிய, அப்படி வாய்க்கப்பட்ட பெற்றோர்களுக்கு உண்டான குழந்தைகள் தரிசாக போகிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான நிலை. இன்னைக்கு அந்த 5 வருஷத்துல உஸ்தாத் சொன்ன பாருங்க, அந்த பையனும் தரிசா போனா, இப்ப நான் சொன்ன பாருங்க இவனும் தரிசா போனா. இப்ப புலம்புறாங்க. என்ன புலம்புறாங்க அப்படின்னா, நீங்க சொல்லும் பொழுது நாங்க கேட்கல அப்படிங்கிற விஷயத்த. இது நிறைய ஆளுங்களுக்கு நிறைய அனுபவமாக இருக்கும். ரமதானுடைய காலங்கள் வருதுன்னா இது வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் பார்த்து கொடுக்க வேண்டும், நாமும் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யார சொல்லலாம், எனக்கு ஒரு நல்ல ஒரு அமலை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, புதிஸ்டௌம, நீங்கள் நோன்பை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதா. நோன்பை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த நோன்புக்கு இணையான இபாதத் என்பது எதுவும் இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நோன்பை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த நோன்புக்கு நிகரான ஒரு இபாதத் என்பது எதுவும் இல்லை. நோன்புக்கு பிரதியுபகாரம் எது என்று சொன்னால் அல்லாஹ் தான். அல்லாஹ்வே கிடைக்கக்கூடிய ஒரு மகா அற்புதமான இபாதத்து நோன்பு. அந்த நோன்பை முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க நோன்புடைய காலத்தினுடைய ஆரம்பத்திலேயே முன்னாடியே சஹாபா பெருமக்களுக்கு ஆர்வம் ஊட்டுவாங்க. கதாத்தாக்கும் ஷஹ்ருன் முபாரக்கும் ஷஹ்ருன் அதீமும், சிறப்பான மாதம் வந்திருக்கிறது, கண்ணியத்திற்குரிய மாதம் வந்திருக்குது, பரக்கத்தான மாதம் வந்திருக்குது என்று சஹாபா பெருமக்களை ஆர்வம் ஊட்டுவாங்க. என்ன காரணம்? அந்த பரக்கத்தை இழந்து விடக்கூடாது. காரணம் என்னவென்றால், நம்முடைய ரூஹ் எப்போ போகும் நமக்கே தெரியாது. இன்றைக்கு நம்ம ஊர்ல ஆயக்குடியில ஒரு மௌத்து, அந்த மௌத்துக்கு ஒரு 3 நாளைக்கு ஒரு மௌத்து. இப்ப 2வது மௌத்தா பண்ணாங்கல்ல, அவங்க ரொம்ப சீரியஸா இருந்தாங்க. முதல்ல 3 நாளைக்கு முன்னாடி மௌத்தா பண்ணவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க. இப்ப மௌத்தா பண்ணவங்க அக்கா, முன்னாடி மௌத்தா பண்ணவங்க தங்கச்சி. அக்கா சீரியஸா இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நல்லா இருந்த தங்கச்சி பார்க்கறதுக்காக வராங்க. வந்தவங்க என்ன ஆச்சுன்னே தெரியல, நோய்வாய்ப்பட்டாங்க. அன்றைக்கே மௌத்தா போனாங்க. நோயாளியை விசாரிக்க வந்த ஆரோக்கியமாக இருந்த தங்கை மௌத்தா போயிட்டாங்க. அக்கா நல்லா இருந்தாங்க. 3 நாள் கழித்து நோயாளியாக இருந்த அக்காவும் மௌத்தா போனாங்க. நோயாளியை விசாரிக்க வந்த ஆரோக்கியமானவருக்கும் மௌத்து வருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மௌத்துக்கு நோயில காரணம் கிடையாது. நான் இன்னொரு சம்பவம் சொல்றேன் பாருங்களேன். நான் நேரடியாக கண்ணில் பார்த்த விஷயம். என்னுடைய மாமன் போறார் அவருடைய நண்பரை பார்க்க. அவர் நண்பர் ஆஸ்மாவுனால ரொம்ப படுத்த படுக்கையா ஆயிருக்கிறார். இனி அவர் கொலைப்பாரான்னு தெரியாது, நெஞ்சா கூடலாம் தெரியுது, கண்கள் எல்லாம் ஒட்டி போனது, கண்கள் வெளியே, கண்ணு முடியெல்லாம் வெளியே தனியா வந்துச்சு, கையில் இருக்கக்கூடிய எலும்பு தெரிகிறது, தொடைகள் இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாம் தெரியுது. நண்பனை பார்த்து என்னுடைய மாமன் உட்கார்ந்து அழுகுறார். நண்பா, எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தாய், இப்படி போயிட்டேடா நண்பா அப்படின்னு சொல்லி பார்த்து அழுதவர் 3வது நாள் ஹார்ட் அட்டாக்ல வந்து மொத்த போறாங்க. எங்க மாமன் ஆஸ்மால படுத்திருந்தவர் வந்தார். உயிர் நண்பர்கள், என்னடா நண்பா, என்ன வந்து பார்த்து கதறிட்டு போனேன், 3வது நாள் நீ மௌத்தா போயிட்டேடா, என்ன விட்டு கொண்டு போய் நீ போயிட்டாட. ஆனா ஆஸ்மாவோட நோயாளியாக மௌத்தா போற மாதிரி இருந்தாலே இன்னைய வரைக்கும் நல்லா ஜம்முன்னு சுத்திட்டு இருக்கிறார், வேலை செய்கிறார், சம்பாதிக்கிறார், குடும்பத்தை பார்க்கிறார். மரணம் என்பது நோய் மாத்திரம் அல்ல. நோயாளிக்கு மௌத்து வரும், நோயாளிக்கு மாத்திரம் தான் மௌத்து வரும் அப்படிங்கிற நிலை அல்ல. நோயாளி
நாளையை சந்திக்க போகக்கூடிய ஆரோக்கியமானவருக்கு மௌத்து வரும். எந்த நேரத்தில் மௌத்து எப்போ வரும்னு தெரியாது. நேற்றைய வரைக்கும் உயிரோடு இருந்தவர்கள் இன்னும் ஒரு வார காலங்கள் நோன்புடைய காலத்தில் நோன்புடைய பறக்கத்தை அனுபவிக்காமல் மௌத்தை தழுவி கொண்டார்களே, அவர்களுக்கு என்ன செய்வது? நோன்பை தவறி போனது அவர்களுக்கு இந்த பறக்கத் கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்ம தலைக்கு மேல இருக்கக்கூடிய கத்தி மாதிரி எப்ப வேண்டுமானாலும் மறந்து விடலாம். அந்த மரணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பை நாம் பயன்படுத்துவதோடு மாத்திரம் இல்லாமல் நம் குடும்பத்தினரையும் பயன்படுத்தக்கூடிய வழியை மேற்கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கிட்ட ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க. ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்கள்ட்ட ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க வந்து ஒரு சஹாபிட்ட கேட்டாங்க, சல்லி உங்களுக்கு என்ன வேணும், உங்க இஷ்டப்படி கேளுங்க நான் தாரேன் அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணாவங்கள்ட்ட அந்த சஹாபி கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளு நான் தாரேன் அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணாவங்கள்ட்ட அந்த சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் முராஃபகத்துக ஃபில் ஜன்னah, யா ரசூலல்லாஹ் சொர்க்கத்துல உங்களோடு நான் தோழமையில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். சொர்க்கத்தில் உங்களோடு தோழமையோடு நான் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணனுடைய முபாரக்கான வார்த்தை. உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள் நான் தருகிறேன் என்பதாக, சல்துபதி நீ கேளு உனக்கு கொடுக்கப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி பெருமகனாருக்கு சொல்லும் பொழுது அந்த சஹாபி பெருமகனார் அந்த வாய்ப்பை ரொம்ப அழகாக பயன்படுத்துறாங்க. முராஃபகத்துக ஃபில் ஜன்னah, நாயகமே உங்களோடு நான் சொர்க்கத்தில் தோழமையோடு இருக்க வேண்டும் என்பதாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சிரிச்சு போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமடைந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டார்கள் சஹாபா பெருமக்கள். அதுபோன்று எந்தெந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் நாம் நலவாக இருப்பதற்கு துனியா ரீதியாகவும் ஆகிரத் ரீதியாகவும் நலவாக இருப்பதற்கு அல்லாஹ் வாய்ப்பை தருகிறானோ அந்த வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அண்ணனுடைய காலத்துல ஒரு கிழவி இருந்தாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க ஒரு ஆராபி வீட்டுக்கு போனாங்க. ஆராபி வீட்டுக்கு போகக்கூடிய சமயத்துல அந்த ஆராபி நல்ல முறையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்களை கவனிச்சிட்டார். நல்ல முறையில கவனிச்சதுக்கு பிறகு அடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க அந்த ஆராபிட்ட கேட்டாங்க, அவர் கூட்டுவாங்க அப்படின்னு. ஆராபினா ஒரு கிராமவாசின்னு வச்சுங்களேன், அந்த கிராமவாசியை கூட்டுவாங்க அப்படின்னு. அவனும் கூட்டு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்கள்ட்ட வந்ததுக்கு பிறகு அடி அந்த ஆராபி அந்த கிராமவாசிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க கேட்குறாங்க, என்னை ரொம்ப நல்லபடியா கவனிச்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க அந்த கிராமவாசிட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த கிராமவாசி கேட்டார். அந்த கிராமவாசி சொன்னாரா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்கறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஆனா அந்த கிராமவாசி கேட்டாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கிட்ட, சல்ல ஹாஜத்துக்கு உனக்கு என்ன தேவை இருக்குது அதை கேளு அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிராமவாசிட்ட கேட்கறாங்க. அப்போ அந்த மனுஷன் சொன்னாரு, நான் கத்துன் பிறலியா, நான் பிரயாணம் போறதுக்கு ஒரு ஒட்டகம் வேணும் அப்படின்னு. யார்கிட்ட எது கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது இல்லையா? இப்போ அந்த கிராமவாசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட யார சொல்ல நான் பிரயாணம் போறதுக்கு ஒரு ஒட்டகம் வேணும் அப்படின்னு கேட்டு போட்டு வாதசு யஹ்பிலுஹா அலி, என்னோட குடும்பத்தாருக்கு நான் அதன் மூலமாக பால் கறந்து கொடுக்கணும். என்னுடைய பிரயாண தேவைக்காக ஒரு வாகனமும் என் குடும்பத்தினுடைய தேவைக்கு பால் கறந்து கொடுக்குற மாதிரி உண்டான ஒரு பாத்திரமும் ஒரு ஒட்டகமும் வேணும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் சொன்னாங்க, அஜஸ்தும் அந்த தப்புன்னு மித்ல அஜுஸ பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களில் இருந்த ஒரு கிளவி மாதிரி கூட அவங்களுக்கு சுவாதீனம் இல்லாமல் போனது. என்ன யார் என்ன வார்த்தைகளை விடுகிறார்கள் அவளுக்கு தோதுவாக நம்முடைய வார்த்தையை விட வேண்டும் என்ற அந்த சிந்தனை கூட அவங்களுக்கு இல்லாமல் போனது. பனு இஸ்ரவேலர்கள் இருக்கக்கூடிய ஒரு கிழவியை ஒப்பீடு செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, அவங்க யார் சொல்லலாம்னு சொல்லி கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பனு இஸ்ரவேலர்கள் ஒரு அம்மா இருந்தாங்க. பனு இஸ்ரவேலர்கள் ஒரு அம்மா இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஹதீஸ்ல பல்வேறு ரிவாயத்துகள் வருது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்ணவங்க பனு இஸ்ரவேலை அழைச்சு கொண்டு ஒரு மிஸ்ரில் இருந்து வேற பக்கம் போறாங்க. மிஸ்ரில் இருந்து வேற பக்கம் போறாங்க. வேற பக்கம் போகக்கூடிய சமயத்துல வழி தவறி விடுகிறார்கள். வழி தவறி விடக்கூடிய சமயத்துல என்ன வழி தவறி போச்சு, இப்ப சேரான வழியை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கும்போது அந்த பனு இஸ்ரவேலர்கள் இருந்த மார்க்க ரீதியான தெளிவு பெற்றவங்க சொன்னாங்களா, சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவங்கள வஃபாத் ஆகக்கூடிய சமயத்துல என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, எங்கள்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க.
நீங்க இந்த மிஸ்ரில் இருந்து வெளியே போகிறதாக இருந்தா என்னுடைய கபருக்கு வந்து என்னுடைய எலும்புகளை என்னுடைய உடலையும் நீங்க எடுத்துட்டு போகணும், இல்லைன்னா போகாதீங்க, போக முடியாது அப்படிங்கிற மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர் சொல்லி இருக்கிறாங்க. அப்படின்னு சரி, அவங்களுடைய மன்னரையே நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற உடனே இந்த பழைய ஆட்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டா தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த பனு இஸ்ரவேல்ல இருந்து மூத்தவங்க சொல்லும் போது யார்கிட்ட தெரியும் அப்படி விசாரிக்கிறாங்க. அப்ப பனு இஸ்ரவேல்ல ஒரு வயசான அம்மா இருந்தாங்களாம். அப்போ வயசான அம்மா இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அந்த அம்மாவை தேடிக்கிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் போன உடனே ஏம்மா இந்த மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னவங்களுடைய மக்பரா எங்க இருக்கு, அடக்கம் செய்யப்பட்ட இடம் எங்க இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமா, அதை கொஞ்சம் காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட கேட்க, அந்த அம்மா சொன்னாங்கன்னா தெரியும் நான் காட்டி தரேன், ஆனா வந்து எனக்கு ஒரு ஒப்பந்தம் நீங்க போட்டு தரணும் அப்படின்னு. என்னம்மா ஒப்பந்தம் அப்படின்னு. ஒரு ஒப்பந்தம் பெரிய விஷயம் இல்லை, உங்களோட நான் சொர்க்கத்துல இருக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி வந்து கேட்கிறார்கள், நபி தடம் கேட்கிறார்கள். அந்த தடத்திற்குண்டான அந்த ஒரே தீர்வு அந்த அம்மாட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த அம்மா வந்து சொல்லணும் அப்படின்ட்டா மூசா அலைஹிஸ்ஸலாம் அண்ணா மட்டும் ஒரு ஒப்பந்தம் போடுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அண்ணாவர்களே, நீங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு ஒப்புதல் தந்து வாக்குறுதி தந்தால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அண்ணாவுடைய அடக்கம் செய்யப்பட்ட அந்த பக்ராவை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி சங்கடப்பட்டாங்க முதல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்புறம் வேற வழி இல்லை அப்படிங்கிற ரீதியில நான் ஒத்துக்கொள்கிறேன் என்பதாக ஒத்துக்கொண்டதுக்கு பிறகு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் காட்டி, இந்த இடத்துலதான் தண்ணி இருக்கக்கூடிய ஒரு இடத்த காட்டி இந்த தண்ணியெல்லாம் நீக்கணும், அதுக்குள்ள அந்த தோண்டிங்கன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அண்ணாவுடைய மக்பரா இருக்கும், அதுல இருந்து நீங்க எடுத்துட்டு போலாம் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லுவாங்க. அப்போ என்னன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சமயத்துல அந்த வயோதிக அம்மா எப்படி சொர்க்கத்தை இலகுவாக பெற்றுக்கொண்டாங்க. ஒரே வார்த்தை தான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அண்ணனுடைய மக்பரா இங்கதான் இருக்குது அப்படின்னு சொல்றதின் வழியாக சொர்க்கத்தையே, அதுவும் நபியோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை அந்த மூதாட்டி பெற்றுக்கொண்டார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. நான் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு பிரியமான நபி, நான் நீங்கள் எதை இடத்தில் கேட்டாலும் அல்லாஹ்வின் மூலமாக வாங்கி தருவதற்கு எனக்கு ஆற்றல் உண்டு. என்கிட்ட போய் நீங்க என்ன செஞ்சீங்க, ஒட்டத்தை கேட்டு போட்டீங்களே அப்படிங்கிற சங்கடத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு இஸ்ரவேல் இருந்த அந்த மூதாட்டியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவமானம் செஞ்சாங்க. அப்போ வாய்ப்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தருகிறான். ரமலானிய வாய்ப்பு நிறைய ஜும்மாக்கள் நீங்க ரமலான் எவ்வளவு மகத்துவமானது அற்புதமானது என்பதை எல்லாம் நிறைய உலமா பெருமக்களுடைய அந்த புனிதமான நாவினால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. லைலத்துல் கத்ருடைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரே ஒரு லைலத்துல் கத்ரு முறையாக நமக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்னா 1000 மாதங்களை விட, 1000 மாதங்கள் அல்ல 1000 மாதங்களை விட அதிகமாக, அது எவ்வளவு நமக்கு தெரியாது. 1000 மாதங்கள் வச்சாலும் கூட 80 ஆண்டுகளுக்கு மேலாகும். நாம இப்ப வாழ்றதை 80 ஆண்டுகள் வாழ்வோமா அப்படிங்கிறது தெரியாது. அப்ப இப்படிப்பட்ட பல்வேறு விதமான நலங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ரமலானை எப்படி நம்முடைய முன்னவர்கள் நமக்கு பழக்கி தந்தாங்களோ அது போன்று நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்மிடத்திலே கொண்டு வந்துடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க உறங்கி கொண்டிருந்தாங்களாம். அப்போ உறங்கி கொண்டிருக்கூடிய சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல 2 பேரும் வந்தாங்க. வந்து என்னை அழைச்சு கொண்டு போனாங்க. என் தோல் புஜத்தை பிடிச்சி எழுந்திரிச்சு வாங்க யார சொல்லலாம்னு சொல்லி அழைச்சிட்டு போனாங்க. பார்த்தா ஒரு பெரிய ஒரு மலை, அந்த மலைக்கு மேல வாங்கன்னு சொல்லி கூட்டு போனாங்க. அப்படி கூட்டு போகக்கூடிய சமயத்துல மலை முகட்டுக்கு போகக்கூடிய சமயத்துல அப்போ கடுமையான சத்தம் கேட்குது. மலைக்கு உச்சிக்கு போயாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவரை அழைத்து கொண்டு போயிட்டாங்க. முதல்ல வாங்க ஏறுங்க அப்படின்னா என்னால் ஏற முடியாதுன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இல்ல நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் வாங்கன்னு சொல்லி கையை முடிச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவரை அழைத்து கொண்டு மலை உச்சிக்கு போகிறார்கள். போகக்கூடிய சமயத்துல மலைக்கு கீழாக இருந்து கடுமையான சத்தம் கேட்கிறது. கடுமையான வேதையினால் அலறல் சத்தம் கேட்கக்கூடிய சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் மாஹாதில் அஸ்வாத்து, இன்னும் கடுமையான கொடூரமான சத்தமா இருக்குது, இது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி அப்போ சொல்லும்போது ஆதா அழவாவா அப்படின்னார். நரகவாதிகள் நரக நெருப்பில் உழலக்கூடிய வேதனைப்படக்கூடிய வேதனையின் சப்தம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் சொல்லப்பட்டுச்சான். நீங்க இங்க இருக்காங்க வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அழைச்சு கொண்டு போகக்கூடிய சமயத்துல அப்போ ஒரு மனுஷருக்கு அல்லது கபல் தகலத்தி சோமிகும் சொல்லி ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க இன்னொரு சில மனிதர்களை பார்த்தாங்க. அவங்களுடைய இந்த 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 கடவாய் பக்கமா இருக்கக்கூடிய இந்த சதைகள் எல்லாம் பீந்து தொங்கி ரத்தமா கொட்டிட்டு இருந்துச்சான். வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய கடவாய் பற்கள் எல்லாம் கிழிக்கப்பட்டு ரத்தமாக கொட்டி கொண்டிருந்ததா. அவ்வளவு வேதனையில் முழுங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இவங்களுக்கு என்ன அதாபு, ஏன் இவ்வளவு சிரமப்படுகிறார்கள் என்பதாக. வாயெல்லாம் கிழிக்கப்பட்டிருக்கிறது, ரத்தம் முழுகிறது, இவ்வளவு அதாபு செய்யப்படுகிறார்கள், என்ன காரணத்தினால அதாபு செய்யப்படுகிறார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது வந்தவர்கள் சொன்னார்களாம், இவர்கள் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்துக்கு முன்னாடி
ஹலால் இல்லாத நேரத்துல நோன்பு திறந்தவங்க சொல்லி நோன்பு வச்சவங்க தான், நோன்பு வைக்காதவங்க இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னாங்க, அல்லதீன யஃப்தரூன கப்ல தஹில்லத்தி ஸௌமிஹிம், அவங்களுடைய நோன்பை எந்த நேரத்தில் ஹலாலான முறையில் உடைக்க வேண்டுமோ உடைக்காம அதுக்கு முன்னையே, இப்ப 6:35க்கு நோன்பு திறக்கிற நேரம் அப்படின்னா 6:35 தான் முடிக்கணும். அதுக்கு முன்னாடியே 6:20க்கு ஒருத்தர் முடிச்சிடறாங்க நீங்க, அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னாங்களா, நோன்பு முறியக்கூடிய அந்த நோன்பை முறிக்கக்கூடிய அந்த நேரம் வருவதற்கு முன்னால் மனோயிச்சையின் தூண்டுதல் பேரில் அவள் இஷ்டத்திற்கு நோன்பு முடிச்சு கொள்ளவங்க அவங்களுக்கு தான் இந்த அதாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்துல மலக்குகள் சொன்னதாக ஒரு ரிவாயத் இருக்கு. அப்ப என்னன்னா நோன்பு வச்சவர் தான், நோன்பு வைத்தவர் தான், நோன்பு வைக்காதவர் அல்ல. நோன்பை வைத்தும் கூட மனோயிச்சையின் காரணமாக அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வருவதற்கு முன்னால் இலகுவாக திறந்து கொண்டவர், அவருக்கே அந்த அதாம் என்று சொன்னால் வேண்டுமென்றே ஆற்றல் இருக்க, அல்லாஹ் எல்லா விதமான சக்தியை கொடுத்திருக்க, எல்லா விதமான வாய்ப்புகளையும் அல்லாஹ் தந்திருக்க, வேண்டும் என்று நோன்பை விடக்கூடியவருக்கு எவ்வளவு பெரிய அதாபு இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனத்தில் கொள்ளலாம். அந்த அதாபு நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து விடலாமா? நம்ம எவ்வளவு குழந்தைகளுக்கும் வந்து விடக்கூடாது, நமக்கும் வந்து விடக்கூடாது. எவ்வளவு பாசம் காட்டி அந்த குழந்தைகளை வளர்க்கிறோம் நாம. அப்போ முந்தைய காலத்திலிருந்து அந்த பெற்றோர்களை போன்று மார்க்க ரீதியில் நம்முடைய பிள்ளைகளை வார்த்தெடுக்கக்கூடிய பெற்றோர்களாக நாமும் இருக்க வேண்டும். அப்படி இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த ரமதானை முழுமையாக அடைந்தவளாக ஆயிரும். ரமதானை முழுமையாக அடைஞ்சிட்டா அதை விட பெரிய பாக்கியம் எதுவும் இல்லை. நம்முடைய முன்னவர்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபினோட தொடர்பு என்பது எவ்வளவு தூரம் இருக்கும்? காலைல ஒரு குர்ஆன் ஓதுவாங்க, நைட் ஒரு குர்ஆன் ஓதுவாங்களா? இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ், இது போன்ற நம்முடைய இமாம் பெருமக்கள் ரமதானிய காலங்களில் ஒவ்வொரு நாளும் குர்ஆன் முழுமையாக முடிக்கக்கூடிய அளவுக்கு குர்ஆனுடைய தொடர்பு என்பது அந்த இமாம் பெருமக்களுக்கு இருந்தது என்பதாக வரலாறு சொல்லுகிறது. அப்போ குர்ஆனுடைய விஷயங்கள், குர்ஆன் இறங்கிய மாதம், அதுல நம்முடைய தொடர்பு என்பது எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது வாய்ப்பு, இந்த காலம் என்பது இந்த வாய்ப்பை முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் வாய்ப்பு தரும் போதே அந்த வாய்ப்பை பயன்படுத்தியவர்களாக நாம் இருக்க வேண்டும். வாய்ப்பை தவறவிட்டோமே ஆனால் அடுத்த ரமதானுக்கு நாம் இருப்போமா என்பது நமக்கு தெரியாது. அடுத்த ரமதானுக்கு நாம் இருப்போமா என்பது நமக்கு தெரியாது. போன ரமதானில் நம்மோடு அளவலாவி பேசியவர்கள் இன்றைய ரமதானில் ஆள காணும். அவருடைய மன்னரை போய் ஜியாரத் செய்யக்கூடிய அளவுக்கு ஆளாகி போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காலத்துல 3 நண்பர்கள் இருந்தாங்க. அப்ப அதுல 2 பேர் ஷஹீதாக ஆயிட்டாங்க போர்க்களத்துல. ஒருத்தவங்க மாட்ட என்ன செஞ்சாங்கன்னா உயிரோடு இருந்தாங்க. அவங்க மௌத்தா போகும்போது யதார்த்தமாக நார்மலா எப்பவும் மௌத்தா போறவங்க போர்க்களத்தில் இல்லாம யதார்த்தமா மௌத்தா போயிட்டாங்க. அப்போ 3 பேரையும் ஒருத்தருடைய கனவுல காட்டப்பட்டுச்சான். அந்த முன்னாடியே ஷஹீதாக ஆனார்கள் அல்லவா, போர்க்களத்தில் அல்லாஹ்வுக்காக உயிர் நீத்த சஹாபா பெருமக்கள் அந்த ஷஹீதாக ஆனார்கள் அல்லவா, அந்த ஷஹீதுகளை காட்டிலும் அவங்களுக்கு பின்னாடி கொஞ்ச நாள் உயிர் வாழ்ந்து மௌத்தா பண்ணாங்கல்ல, அவங்க ரொம்ப அந்தஸ்துல உயர்ந்தவர்களாக இருந்தாங்க. போர்க்களத்தில் இறைவனுக்காக ஷஹீதான சஹாபி பெருமகனார்களை விட போர்க்களத்தையும் கலந்து கொண்டு அதற்கு பின்னால் கொஞ்சம் காலம் வாழ்ந்தவர்கள் அவர்கள் சொர்க்கத்துல கொஞ்சம் அதிகமான அந்தஸ்துடையவர்களாக இருந்தாங்களாம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரம் கேட்கப்பட்டுச்சான், என்ன காரணத்தினால இப்படி அப்படிங்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களுடைய வஃபாத்துக்கு பின்னாடி இவங்களுடைய நோன்பு பிடிக்குதல், இவங்களுடைய தொழுதல் என்பது எவ்வளவு மகத்துவம். இதையெல்லாம் எங்க கொண்டு போய் எங்க வைக்கிறது? அவங்க ஷஹீதாக ஆயிட்டாங்க, காலம் முடிஞ்சு போச்சு. ஆனாலும் கூட இவர் கொஞ்ச நாள் வாழ்ந்து நோன்பு பிடித்தார், தொழுகை தொழுதார், இதுவெல்லாம் அவரை இன்னும் உச்சாண்டுக்கு முன்ன கொண்டு போய் வச்சிருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களாம். வாழ்க்கை என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை அடைந்து கொள்வதற்காக தான், துன்யாவில் சுகபோகமாக வாழ்ந்ததற்காக அல்ல. ஹன்ஸலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சம்பவத்தை கேட்டு போனோம். ஹன்ஸலா ரலியல்லாஹு ஃப்ரெஷ்ஷா கல்யாணம் முடிச்சவங்க. ஹன்ஸலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃப்ரெஷ்ஷா கல்யாணம் முடிச்சவங்க. கல்யாணம் முடிச்சு முதல் நாள் மனைவியோடு இருக்கிறார்கள். உஹது போர் நடக்கிறது. உஹது போர் நடக்கக்கூடிய சமயத்துல அவங்க குளிப்பு கடுமையான நிலையில் இருக்கிறாங்க. உஹது போரை பற்றி ஒன்றான செய்தி வருகிறது, பொய்யான செய்தி. என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாக ஆக்கப்பட்டாங்க, முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற செய்தி மதீனாவில் புறப்படும் போது அந்த செய்தி ஹன்ஸலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய செவிகளுக்கு போகிறது. பெருமானார் அவர்கள் மௌத்தாயிட்டாங்க, ஷஹீதாக ஆக்கப்பட்டார்கள் இந்த செய்தி அவருடைய செவிக்குள் போனபொழுது தன்னிலை மறந்தார்கள். ஹன்ஸலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு திருமணம் முடித்தவர்கள், நேற்றைக்குத்தான் திருமணம் முடித்தவர்கள், இன்றைக்கு மனைவியோடு சேர்ந்திருந்தவர்கள், குளிப்பு கூட குளிக்கவில்லை. ஆனாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாக ஆக்கப்பட்டார்கள் இந்த செய்தி செவிக்குள் புகிறது. முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்பட்டு விட்டது என்ற செய்தி அவருடைய செவிக்குள் புகிறது. தன்னிலை மறந்தார்கள், வாளை உருவினார்கள், போர்க்களம் புகுந்தார்கள், எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் போராடினார்கள், கடைசியில் ஷஹீதாக ஆனார்கள்.
மலாயிகா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களால் மலாயிகத்துமார்களால் குளிப்பாட்டப்பட்டவர்கள் என்ற அடைமொழிக்கு சொந்தக்காரர்களாக மனிதர்கள் குளிப்பாட்டாமல் மிக புனிதர்களாக இருக்கக்கூடிய மலக்குமார்களினால் குளிப்பாட்டப்பட்டவர்கள் ஹந்தலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற அடைமொழிக்கு மகத்துவத்திற்கு கண்ணியத்திற்கு சொந்தக்காரராக மாறி போனாங்க. அந்த மாதிரி உயிரை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மட்ட கேட்கல, உயிரக்கூடிய என்பதாக கேட்கல. என்ன சாப்பிட்றத கொஞ்சம் தள்ளி வைன்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். மதியானம் ஒரு நேரம் சாப்பிடாம இரு, பகல் பொழுது கொஞ்சம் தண்ணீரை அருந்தாமல் இரு, உன்னுடைய உழைப்புக்காக கஷ்டப்படும் போது வேர்வை சிந்தி தண்ணீரை கொஞ்ச நாள் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன், சாப்பாடை தள்ளி போடுகிறேன், எனக்காக தள்ளி சாப்பாடு சாப்பிட்றதை கொஞ்சம் தள்ளி போடு, எனக்காக நீர் இருந்ததை கொஞ்சம் தள்ளி போடு என்பதாகத்தான் அல்லாஹ் கேட்கிறான். நம்முடைய உயிரை கேட்கவில்லை, உடமை கேட்கவில்லை. அந்த சஹாபாக்கள் எல்லாம் அப்படி உயிர் கொடுத்ததினால்தான் இன்றைக்கும் கூட நாம் இஸ்லாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆக மரியாதைக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியாக பெரியவர்களே சகோதரர்களே, ரமதானிய காலம் என்பது மிக அதி அற்புதமான காலம். எல்லா பரக்கத்திலும் ரஹ்மத்திலும் ஒருங்கே இருக்கக்கூடிய அந்த காலம், அதில் நோன்பு பிடிப்பதன் வழியாகத்தான் இந்த ரமதானை முழுமையாக அடைந்தவளாக நாம் ஆக முடியும். நாமும் நோன்பு பிடிக்க வேண்டும், நம்முடைய குடும்பங்களிலும் நோன்பு இருக்கக்கூடியவர்களுக்கு நோன்பு பிடிக்க செய்ய வேண்டும். அப்படி செய்து விட்டோமேயானால் அல்லாஹ் நமக்கானவனாக ஆகிவிட்டால் ஆகிரத்தும் நமக்கானதே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நசீபை எனக்கும் தங்களுக்கும் நம் சமூக மக்களுக்கும் சந்ததிகளுக்கும் நிகமன நிரந்தரமாக தந்தல்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ். அருமையான ஒரு சிறப்புரையை ஹஸரத் அவர்கள் வழங்கினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பினுடைய மாண்பை உணரக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணத்தை நமக்கு ஆக்கிய அருள் புரிவானாக. நோன்பினுடைய காலத்தை சரிவர பேணக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கிய அருள் புரிவானாக.